2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் புதுசாக களம் இறங்குறாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் இப்போ அவன் பக்கம் சார்பாக பேசுகிறாங்க. அவர் எல்லாம் செய்கிறனுக்கு என் மருமகனே அதில் நிற்காரு. அந்த இதில் அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துக்கு ஊரில் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, திட்டத்தொகுதியில் அவர் நிற்காரு. அதனால் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஓட்டை தான் பிரித்து எழுத முடியும். ஆனால் நான் விஜய்க்கு தான் போட போகிறேன். நான் ஓல்டு மேன், 64 வயசு ஆகுது. நிஜமாக ஓட்டு வந்து கூட்டணி இருந்தார்னா அதிகமாக எதிர்கட்சியில் உட்காரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு துறையை விட்டுட்டு வராரு. அந்த துறையிலேருந்து வருமானத்தை விட்டுட்டு வரார். அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் நம்ம மாதிரி வயதானவங்களும் இளைஞர்களும் முன் நின்று தான் ஜெயிக்க முடியும். நான் இதுவரையும் இந்த டிஎம்கே பாரம்பரியத்துக்கு போட்டதே கிடையாது. அதனால் வந்து விஜய் வரணும்னு அதிகபட்சம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி இருந்தால் அதிகம் வரலாம். விஜயகாந்த் ஐயா மாதிரி கொஞ்சம் கஷ்டம். அது நான் ரொம்ப முனிவாக இருக்கிறேன். நான் என்ன ஒரு 7 ஓட்டு வரும் என் ஃபேமிலியில். நீங்கள் ஏன் அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க விஜய் ஓட்டு போட? பழமையை பார்த்து சில குழந்தைகள் பருவம் இப்போ கெஞ்சா ஜாஸ்தி ஆகிடுச்சு தம்பி. இப்போது அதிகபட்சம் கெஞ்சாகி போச்சு. பாலியல் அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நான் சிறு வயசுலலாம் இவ்வளோ தொல்லைகள் நடந்தது. அதனால் நான் ஓரமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் ரொம்ப மோசமாயிடுச்சு. விஜய்லாம் ஆட்சிக்கு வரவே முடியாதுங்க. அதெல்லாம் சும்மா பேசிட்டு தெரியலாம். அவரெல்லாம் வரவே முடியாது. அவரால் ஆட்சி பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஆட்சி பண்ணுறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான் பண்ண முடியும். சும்மா விஜய்லாம் வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. மக்களுக்கு கிடையவே டிவிக்கே ஒரு ஆட்சியே கிடையாது. அவர் சும்மா பேசிகிட்டு இருக்காரு. அவரால் எதுவுமே பண்ணவே முடியாது. வீட்டையே பார்த்துக்காத நாட்டை எப்படி பார்த்துப்பார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆட்சி கொள்ள முடியும். அவரால் செய்ய முடியாதுங்க. அவருக்கு என்ன தெரியும்? அரசியலே தெரியாது. அரசியல் குடும்பத்தில் இருக்க ஸ்டாலினுக்கோ கனிமொழிக்கோ இவங்களுக்கு மட்டுமே எம்பியாக இருக்க கனிமொழிக்கோ இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். விஜய்க்குலாம் ஆட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்திருக்காப்புல எதுவுமே செஞ்சது கிடையாதுங்க. இது வேறு நமக்கு தெரிஞ்சு எதனா ஒரு இடத்துல பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஒரு இடத்துலையும் ஒன்றும் பண்ணாமே தெரில. அப்புறம் எப்படி வருவாங்கன்ற என்ன நம்பிக்கை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லலாங்க, எல்லாருமே சொல்லலாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். நடைமுறைக்கு வரணும்ல. இது எதனா கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். அனுபவமும் கிடையாது அவங்கக்கிட்ட. வந்து என்ன செய்ய போகிறாங்க? எதுவும் செய்ய முடியாது. இருக்கிறவங்களே எதுவும் செய்யலை. அப்புறம் இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க? எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க? இல்லைங்க, நம்மளாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. புதுசாக வந்தாங்கன்னா உடனே போட்டுற முடியாதுங்க. அதுக்காக கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். எதனா செஞ்சுருக்கணுங்க. ஒரு ஸ்கூலுக்கு எதனா டொனேஷன் கொடுத்தேன் எதனா எதுவுமே பண்ணாமல் இது இல்லைங்களா? என்ன சினிமாவில் சம்பாதிச்சு அவனாக தான் சேர்த்துக்கிறான் மாதிரி தெரிவிக்கிட்டு யாருக்குன்னா கொடுத்துருக்காங்களா? இவனை நம்பி பைத்தியக்காரனுங்க போய் சாவை தான் செய்கிறான். வேணாம், வரட்டும், களத்துக்கு வரட்டும். ஒரு 10 வருஷம் உழைக்கிட்டோம். எம்ஜிஆர் சொல்கிறாங்க. எம்ஜிஆர்லாம் களத்தில் இருந்தார், உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனது. இவர் எடுத்த உடனே சிஎம் ஆகுன்னா நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். ஒரு டைரக்ஷன் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது, கேமரா பிடிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அவர் படம் நான் நடிக்கிறேன், நான் அவர் படம் எடுக்கிறேன் அவர்கிட்ட சொன்னால் அவர் கொடுத்துருவாரா? ஒரு நடிகராக அவர் என்ன பண்ணுறான், நான் கொடுத்துட்றேன், ஏன் வச்சு படம் எடுங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு படமே அந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னும் போது ஒரு நாட்டை ஆளணுன்னா அந்த துறைகள் என்னென்ன துறை இருக்குது எல்லாமே தெரியணும். அந்த துறையை பற்றி தான் இப்போ கூட ஒருத்தர் என்ன சொன்னார், நீதிமன்றத்துக்கு அவர் பேர் வைக்கிறேன்னாரு. நீதிமன்றம் யார் வைக்கிறது பேர்? எதுவுமே தெரியலன்னும் போது அதை கற்றுக்கிட்டு வரட்டும். அது கற்றுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகட்டும். விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் நிற்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இப்போ ஃபஸ்ட் எலெக்ஷன் நிற்பார், எப்படியும் ஒரு சதவீத வாக்கு வாங்கி எடுப்பார். ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு புரியாது. சினிமா முகத்தில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவராக விலகிடுவார். இன்னும் கொஞ்ச நாள் ஆனவுடனே பார்ப்பார், கடைசியில் முடியலன்னா விலகிடுவார். ஓகேவா? ஏன்னா மக்கள் புரட்சி வரதான் செய்யணும்னா மாற்று ஒன்று வரணும்னு இல்லைன்னு எல்லாருமே. ஏன்னா வெறும் டிஎம்கே கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியினரும் வரணும். வர வேணான்னு சொல்லலை யாருமே. வந்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட பேருக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு தகுதி. ஃபஸ்ட்டு தொண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் ரசிகர் கூட்டம் தான் இருக்குது. போய் கத்திக்கிட்டு மேலே மரத்தில் ஏறிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊன்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி மைக்கு நீட்டி பாருங்கள், ஏதாவது கருத்தியெல்லாம் பேச சொல்லுங்கள். இல்லை டிவிக்கே அப்படின்வாங்க. கேட்டால் விஜய்ன்னுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. சரி, சம்பாரிச்சார், அத்தனை கோடி சம்பாரிச்சார், மக்களுக்கு என்ன பண்ணார்? இப்போ சூர்யா இருக்காங்க, அவரும் நடிகர் தான். சூர்யா இருக்காங்க, எவ்வளோ இப்போ வந்து நடிகர் சின்ன பசங்களாம் இருக்காங்க, அந்த பாலா அவங்கெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரேமில் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
இவர் என்ன பண்ணிட்டார், அந்த சொந்த காசில் அவர் கொஞ்சம் செலவு பண்ணி தெருவாக வரட்டும். தன்னோட ரசிகர் இப்போ பாருங்கள், பூத்துக்கு ஃபஸ்ட்டு ஆள் இருக்கா அவங்களுக்கு? பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இருக்கா? இப்போ இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காங்க, கலப்பு பண்ணி எவ்வளோ பண்ணுறாங்க, அவங்ககிட்ட கலப்பு பண்ணி பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா? விஜய் நின்னா ஓட்டு போடுவோம். அவர் ஒரு பிம்பம் சொல்லி அங்கே பெரம்பூர் தொகுதியோ எந்த தொகுதியில் என்ன அவர் வின் பண்ணிடுறாரு. மற்றவங்களாம் யாருனே தெரியாது. யாருனே தெரியாமல் யார் ஓட்டு போடுவாங்க? அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, வந்து களத்தில் நின்று என்ன பண்ணாங்க, மக்கள் குரலுக்கு என்ன கொடுத்தாங்க? அவர் சொல்லுவாருங்க, திமுக எல்லாருமே அந்த காலத்துலேருந்து திமுக எதிரின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே திமுக எதிரி தான். அப்போ தான் ஓட்டு வங்கிடுவோம். ஓட்டு வங்கி இப்போ ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் விற்கிற தொகுதி வேணால் வின் பண்ண முடியும். மற்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. முதல்ல 234 தொகுதிக்கு ஆள் இருக்கா பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 25 தொகுதிக்கு ஆள் சேர்க்க முடியும், அவ்வளோதான். அதனால கூட்டணின்னாரு, ஒருத்தரும் வரல. இப்போ தனியாக நின்று குழம்பிட்டு இருக்காரு. கூட்டணி இல்லாமல் இப்போ மிஞ்சி போனால் இப்போ அதிகபட்சம் இப்போ ஏடிஎம்கே தான் வாய்ப்பு. அங்கே சிபிஐ ரைவ் ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து ஏடிஎம்கே கூட இன்னும் ஒரு 10 நாள் ஜாயின் பண்ணிடுறாரு. ஓகேவா? அதுவும் இப்போ இருக்குது. எத்தனை நாள் இன்னும் இருக்குது எலெக்ஷனுக்கு? 30 நாளில் சிம்பிளாக நான் கேட்குற கொஸ்டின், 30 நாளில் அனைத்து ஜாதி தலைவரை பார்க்கணும், முஸ்லீம் தலைவரை பார்க்கணும், மற்ற எந்தெந்த தலைவர்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே போய் சந்திக்கணும். அவங்க எல்லாரையும் சந்தித்து அவங்களோட ஓட்டெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். போய் பஞ்சாயத்து தலைவரை பார்க்கணும். அந்த ஊருகளோட என்னென்ன ஊர் இருக்குது, வெறும் சென்னை மட்டும் பார்த்தா போதுமா? மற்ற ஊர்கள் இருக்குது, அவங்களோட பெரிய பெரிய தலைகள்லாம் பார்த்து அவங்க பேசி அந்த அரசியல் பேசி நான் என்னென்ன பண்ண போகிறேன், இந்த ஏரியா என்ன பிரச்சனை, இதை இந்த 30 நாளில் அவரால் முடியுமா? அதெல்லாம் விஜய்லாம் பார்த்தா அரசியலை பற்றி என்ன தெரியும்? விஜய்லாம் வரவே முடியாது, வரவும் கூடாது, அவ்வளோதான். ஏன்னா 3 வருஷம் தான் ஆயிருக்கு. நான் தான் டிஎம்கேக்கு போட்டிங்கிறாப்புல. அதெல்லாம் எனக்கு தெரியாப்பா. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும் நான் நினைக்கிறேன். என்ன நிறையா பேருக்கு டிஎம்கே ஓட்டு போடுறவங்க தான் நிறைய பேர் ஆகிட்டாங்க. மக்கள் நீதி கட்சி சேர்ந்துக்குது, தேசிய முற்போக்கு திராவிடம் கட்சிக்குது, அப்புறம் விடுதலை கட்சி நிறையா சேர்ந்துருக்கு. அதனால் நம்ம சொல்ல முடியாது, தனிச்செல்லாம் நின்று யாராலையும் கெளிக்க முடியாது. பாப்பட்ட விஜயகாந்த் நல்ல மனுஷன், அவரே ஒன்றும் இல்லாமல் அவர் கூட்டணி இருந்தது, அவரே வந்து ஏடிஎம்எல் கூட்டணி இருந்ததுனா தான் அவர் எதிர்கட்சி தலைவர் முடிஞ்சு. அதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் யாரும் நடிகர்லாம் வர முடியாது. நான் கமல் ஃபேன் தான், நானே சொல்கிறேனே. அவர் நிற்கும் போது நான் ஓட்டு போடல அவருக்கு, நான் டிஎம்கே தான் போட்டேன். நாங்கள் பரம்பரையே திமுக தான். திமுகன்றதுக்கோசரம் நான் சொல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு விஜயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுங்களா? 2வது வந்து ரஜினியை வேறு ஏதோ சொல்லிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய நடிகை. நான் கமல் ஃபேனு, நானே சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஆள், மூத்த நடிகை அவர் தானே. அதுக்கப்புறம் தான் கமலஹாசன். இருந்தாலும் நான் ரசிகர், கமலோட தீவிர ரசிகர். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு இதுவில் பேசுனா கரெக்டாக பேசணும். ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. நீ பேசுனதே எப்படி இப்போ யாரோ விஜய் கட்சி ஆள் ரஜினி என்னமோ அது என்னமோ சொல்லிக்கிறார் போல இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் பேசுகிற மாடியில். இப்போ பாரு, எல்லா கட்சிக்காரங்களும் அந்த யாரோ நீங்கள் சொன்னீங்களே அவரை பற்றி தானே பேசுகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விஜயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 2வது விஜய்க்கு கத்துற பசங்களாம் ஓட்டு போடாத பசங்கப்பா, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, புரியுதுங்களா? இப்போ எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஓட்டுக்கு மேலே போட்டிருப்பேன். 21 வயசில் நான் வாங்கின ஓட்டு ஐடி. அப்போல்லாம் இதில் போட்டோ பிடிப்பாங்க. நான் இப்போ 45 வயசு, நான் கிட்டத்தட்ட 20 ஓட்டுக்கு மேலே போட்டிருப்பேன். எனக்கு தெரியாது, நான் தெரியல. 22 வயசுலேருந்து போகிறேன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு திமுக தான் வரம்பா. அவ்வளோ வாய்ப்பு கம்ப்யூட்டர் எப்படி சொல்கிறது? அவர் எதையும் வாய்ப்பு வந்து பேச மாட்டாப்புல. மோடியை கேள்வி கேட்க மாட்டாரு. அப்புறம் வந்து அதிமுக கேள்வி கேட்க மாட்டாரு. அவர் ஏதோ ஏதோ பேசி நிற்கிறாப்புல. இது திமுக தான் வரும், திமுக கூட்டணி தான் வரும். ஆனால் விஜய் வந்து நான் தான் சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. அது வாய்ப்பு இல்லை ஐயா. அவர் எம்ஜிஆர் ஒன்றும் கிடையாது. என்ன வெள்ளை எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் தான் சொல்கிறாரு. நாங்கள் தான் சொல்லலாம் எம்ஜிஆர்னு. இதா இல்லையா? திமுக தான் வரும். திமுக தான் அடிச்சு 100% திமுக தான் வரும் ஐயா. திமுக தான் வரும். விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 12-10 தான் வருவாப்புல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.